Taste the Daily. ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்னவங்களுக்கு விளக்கமே வேண்டாம். சொல்லுங்க ஆன்மீக முதல்ல. அயோக்கியத்தனம் சொன்ன அப்புறம் உங்களுக்கு என்ன விளக்கம்? ஜாதி அயோக்கியத்தனம் ஜாதியை உங்களுக்கு என்ன விளக்கம்? குறுக்கிட்டவர் கிறிஸ்தவர்னு யார் சொன்னா? பேர் சங்கர்னு போட்டிருந்தது. சங்கர்னு கிறிஸ்டினா. பல பேர் உழைக்கிறதே இல்ல, உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்றேன்ட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் உழைக்காம. 51A படி விஞ்ஞான ரீதியான விஷயங்களைத்தான் நீங்கள் பரப்ப வேண்டும் என்று இருக்கிறது. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் பேச்சாளராக வந்த ஒருவர் அழைக்கப்பட்டவர் பேசிய பேச்சு தான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவர் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றலாமா, மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு விவாதம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை பேசுறதுல என்ன தவறு இருக்கிறது என்று எதிர்த்தரப்பு. ஆக இதனுடைய உண்மை என்னவாக இருக்கிறது, அரசு பள்ளியில் நடந்த இந்த நிகழ்வுக்கு பின்னணி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும், அடுத்து இந்த விஷயம் என்ன பாதிப்பை பின்விளைவுகளை உருவாக்கும், இதை அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி நகரும், இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் மற்றும் வேத பண்டிதர் திரு ஜமதக்னி ஜி அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் துரைபாண்டியன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அவர் சொன்னது எந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற முறையில் அவர் இப்போது பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பேச்சாளராக வரவழைக்கப்பட்டவர், ஆனால் அங்கே மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அந்த மாணவர்கள்லாம் உருகிறாங்க, அப்படியே அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவர் சொல்வதும் என்னன்னா, நான் இந்த கடவுள்லாம் கிடையாது, எந்த கடவுளாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் சொல்கிறது வாழ்வியல் நெறிமுறைகள், இதை யார் கற்றுத்தருவா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதில் என்ன தவறு இருக்குன்னு ஒரு கேள்வி. என்ன தவறு இருக்குன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தில் மேலே தான் தவறு இருக்கிறது. அரசாங்கம் எப்படி இந்த வாட்ச்ஃபுல்னஸ் என்று சொல்லும் அல்லவரா, அப்படி தன்னுடைய கவனத்தை முழுமையாக ஒரு நிறுவனத்தின் மீது செலுத்தாதனுடைய விளைவு ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு நடந்திருக்கிறது. நீ அந்த முழு வீடியோ பாரு, 13 நிமிடம் அதில் வந்திருக்கிறது. அவர் முழுசாக என்ன பேசுனான்னு தெரியாது, நான் அந்த வீடியோவுக்கு தான் பார்த்தேன். ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு, பிறவியை பற்றி பேசுகிறார். அதாவது எந்த அளவுக்கு போகிறாருன்னா, குருகுல சிஸ்டம் இருந்த வரையில் நல்லா இருந்ததான், அதுக்கப்புறம் ஒருத்தன் ஏழையாக பிறந்திருப்பது, கை கால் வராமல் குருடாக பிறந்திருப்பது, இது எல்லாமே போன பிறவியில் பண்ண அயோக்கியத்தனம் அல்லது தவறு. இது மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இது சில ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா மழை வானா வரும். இப்போ அந்த போட்டி வைக்கணும், வரா கூப்பிட்டு இப்போ மழையை நிறுத்த சொல்லணும், மழை பெய்யும் போது நிற்க சொல்லணும். அதுக்கடுத்து என்னென்னா, சில ஸ்லோகனை சொன்னீங்கன்னா நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு எரியும். இன்னும் சில ஸ்லோகனை சொன்னீங்கன்னா அப்படியே பறந்து கூட போகலாம். இப்போ எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, அவர் ஏன் மோடிக்கிட்ட போய் இதை சொல்ல விட்டார்னு எனக்கு தெரியல. ஏன்னா மோடி இப்போ ஒவ்வொரு ஊராக பறந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்லோகனை சொன்னால் சக்குன்னு போய் புருனேவில் உட்காந்துக்குவார், அங்கே ஒரு ஸ்லோகன் சொன்னால் சக்குன்னு சிங்கப்பூர் வந்துடுவார், இன்னொரு ஸ்லோகன் சொன்னால் உக்ரைன் போயிடுவார், இன்னொரு ஸ்லோகன் சொன்னால் அவங்க போயிடுவார். அவர் ஏன் விமானத்தில் போகிறாரு? இல்லை மகாவிஷ்ணு பேசுகிறது இல்லை மகாவிஷ்ணு பேசினதில் படி நடந்துக்கிறதுனா மோடி விமானத்தில் போகக்கூடாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, நமக்கு சண்டை வந்துன்னா நீங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தான் வேலு இருக்குது, மயில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அங்கே போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம். நம்ம வேலு மயில் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு நட்டு வச்சுட்டு வந்துடலாம். இது சபைக்கு உதவாத கதை. இதுக்கும் மோடிக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? பிரதமர் அவர்களுக்கும் ஏன் நீங்க இதை தொடர்படுத்தி உடனே பேசுறீங்க? மோடி தானே இன்னைக்கு ஆண்டவன்ட்ட இருந்து வந்தவர், அவரே அதை பண்ணல. இல்ல இருங்க, இப்ப உள்ளது கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் காலங்காலம். அதுதானே இப்ப சொல்றேன். அதாவது இங்க பாருங்க, இவர் இந்த கேள்வி இப்ப வைக்கிறாருல அந்த ஸ்கூல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போய் படுத்துக்குவாரு? இப்போ ஜக்கி வாசுதேவ் அவருக்கு மூளையில் கட்டி எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? அவர் டான்ஸ் போட்டார், சிவன்கிட்ட டிங்கு டிங்குன்னு ஆடினார்ல, அவருக்கு கட்டி வந்தோன்னே எங்கெங்கே போனார்? அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து ஆப்ரேட் தான் பண்ணிட்டார். ஒன்றும் சிவன் காப்பாற்றுவான்னு டான்ஸ் எல்லாம் போடல, போய் அடங்கி ஒடுங்கி போய் படுத்துக்கிடன்னு தான் வந்தார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மூட பழக்கத்தை வளர்க்கக்கூடாது. அது ஒரு பள்ளிக்கூடம்.
எல்லா சித்தாந்தங்களும் இருக்கட்டும், அங்கே கடவுள் பக்தியாக இருக்கட்டும். அப்போது அங்கே வந்து யாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கள, உங்களை எத்தனை பேருக்கு மன அழுத்தம் கை தூக்குனாங்க? எல்லாரும் தூக்கல, ஒரு 4-5 பசங்க தூக்குனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் உருகியெல்லாம் யாரும் அங்கெல்லாம் போகல. அந்த கூட்டத்தில் அவர் ஒரு சைடை மட்டும் காட்டுறாங்க சத்தம் போடுறத. ஆனால் யார் சத்தம் போடுறாங்கன்னு காட்டல. நல்லா கவனிங்க. அது உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கவங்களாம் கையை தூக்குங்க. கையை தூக்குறாங்க. ஒரு 10 பசங்க தூக்கியிருக்கோம். நிறைய பேர் 100கணக்கில் இருக்கல, 10 பசங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, இந்த இப்படி நீங்கள் மன கஷ்டப்படுற காரணம் இந்த கல்வி தான். மன கஷ்டப்படுற காரணம் இந்த கல்வி தான். இதில் என்ன புரியுதுன்னா, இவருக்கு உலகமும் புரியல, இந்தியாவும் தெரியலன்னு புரியுது. இந்த கல்வி, அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த அப்துல் கலாம் தான் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானி. ஞாபகத்தில் வச்சுங்க. மயில்சாமி, வீரமுத்து, அந்த வரலாறு அவங்க எல்லாம் எங்கே படித்தாங்க தெரியுமா? தமிழ் மீடியத்தில் படித்தவங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் பெரிய விஞ்ஞானியை வந்திருக்காங்க. ஆமாம், அதான் அப்படிதான் சொல்கிறாரு அவர். முற்பிறவியில் பாவம் பண்ணாதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார். முதல்ல அவரை கைது பண்ணுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எதை செய்தோ இல்லையோ, முதல்ல அந்த அவர் பேர் மகாவிஷ்ணுவை கைது பண்ணோம். அந்த மகாவிஷ்ணுவை அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இது மாதிரிலாம் இது வந்து பசங்களுக்கு இப்படிலாம் பேசக்கூடாது, அது என்ன இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்ல, அவர்களை ஊக்குவிப்பதற்கான பேச்சு அல்ல, இது வந்து பழமைவாதம்னு அவர் சொல்கிறார். சொல்கிறவரை கேட்டு நீ என்ன நிறுவனம் சிஇஓக்கு மேலே நீ பெரிய ஆளா? அப்போ அந்த சிஇஓ யாருன்னு முதல்ல கைது பண்ணோம். சிஇஓவை கைது பண்ணோம். அந்த மகாவிஷ்ணு முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணோம். தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும், யார் எங்கே எப்படி இருக்காங்கிறது. இப்போ ஒரு ஊடுருவல் நடந்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனை அமைப்புகளில் ஊடுருவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டிலும் காவல்துறையிலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒரு ஊடுருவல் செய்திருப்பதாக நினைக்கிறேன். அடுத்தது அவர் சொல்கிறார், நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அவர் மூலமாக, இந்த தொலைக்காட்சி மூலமாக. டாக்டர் அப்துல் கலாம் உட்காந்து படிக்கிறாருங்க. அங்கேருந்து வாத்தியார் உள்ளே வர்றார். இப்படி தான் கை கட்டுறார், எழுந்திரலாம் சொல்ல. ஏன்னா அப்போல்லாம் வாத்தியார், ஏன் சார் நான் என்ன பண்ணேன்? அப்துல் கலாம் த பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட், மிகச்சிறந்த மாணவன், நன்றாக படிக்கிற ஒரு மாணவன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? யார் பக்கத்தில் உட்காந்துருக்க தெரியுமா? எங்கள் ஊர் குருக்கள் இருக்கார்ல, ராமானந்த சாஸ்திரி, அவன் பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். எழுந்திரிச்சு பின்னாடி போடான்னாங்க. அப்போ யார் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல, ஏன்டா அவனை அப்படி பின்னாடி போய் உட்கார சொன்னான்னு. அம்பேத்கர் படிக்க வர்றாரு. அம்பேத்கர் படிக்க வரும்போது அவர் ஒரு சாக்கு பையே கொண்டு வருவார். அவர் விரிச்சு போட்டு உட்காருவார். போகும்போது தீட்டு இல்லை, அது ஒட்டிக்கும்ல, அதை சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து போர்டில் போய் சந்தேகம் கேட்க முடியாது. அம்பேத்கர் சந்தேகம் கேட்க ஏன் அங்கே போர்டுக்கிட்ட போக முடியாதுன்னா, அங்கே கீழே அந்த போர்டு கீழே பசங்கள்லாம் சாப்பாட்டு கொண்டு வந்து வச்சுருக்கானு. அம்பேத்கர் அங்கே நடந்து போய் பக்கத்தில் போய் பார்த்து போர்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போனார்னா தீட்டுப்பட்டுரும். அதனால் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ இந்த மகாவிஷ்ணுலாம் எங்கே இருந்தாங்க? எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். எல்லாம் பிறவி பயன்னா, போன பிறவியில் பண்ணனா, இந்த நாட்டோட சட்டத்தை எழுதினார் அம்பேத்கர். இது போன பிறவியில் அவர் என்னவா இருந்திருப்பாரப்பா? இல்லை, போன பிறவியில் இருக்காங்கன்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே தான் இருக்காங்க. அங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி சந்திரனை தொட்டது மனித சக்தி, சரித்திரத்தை மீறியது மனித சக்தி, இந்திரன் தான் விண்ணாட்டின் தலைவன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி. இன்னைக்கு மனித சக்தி தான் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போன உடனே வர வேண்டியவங்க, 5 நாளில் வர வேண்டியவங்க, இப்போ 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. என்னைக்கு வருவாங்கன்னா பிப்ரவரியில் வரலாம். ஆனால் அவங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் சாப்பாடு அனுப்பிட்டு இருக்கோம். ஒன்றும் மந்திரத்தை போட்டு எவனும் சாப்பாடு அங்கே அனுப்பல. சாப்பாட்டை இங்கேருந்து ராக்கெட் மூலமாக அனுப்பி தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போது ஒரு உண்மையை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. நீங்கள் பக்தி என்பது வேறு, அது அப்பாவித்தனமா. பசியும் சுண்டல் ருசியும் போனால் பக்தி இல்லை, பஜனை இல்லை நாட்டில்னா அது வேற. சாதாரண மக்களுடைய பக்தி, அவனுடைய கஷ்டத்துக்கு காரணம் தெரியாது. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா என் கஷ்டத்தை நீங்கள் யார்ட்டையாவது சொல்லிவிடுவீங்க. அந்த கல்லுக்கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுங்க, அது யாருக்கிட்டுமே சொல்லாது. அது கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நான் பாட்டு சொல்லிட்டு இருப்பேன். உங்க பார்வையில இல்ல, அது ஒரு அப்பாவித்தனமான பக்தி என்பது வேறு, இந்த வெறிப்பிடித்த கூட்டம் என்பது வேறு. அதை வித்தியாசப்படுத்தி. அதே சமயம் அவர் திருக்குறளையும் சொல்றாரு. திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்குன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இரண்டு உயிர் வாழ் கல்வி மேடம் எழுமையும் இந்த திருக்குறள் சேர்த்து சொல்லுங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லு. நான் இன்னைக்கு எனக்கு பூணூல் போட்டு விடுவீங்களா? நீங்க நான் போய் கோயில்ல மணி அடிக்க முடியுமா? எனக்கு தேவையானது மனித குலத்தை பிரித்தது யார்?
இந்த கடவுள் மனித குலத்தை பிரித்தது யார்? இந்த புராணம், இதிகாசம், இதெல்லாம் கதைகள், கற்பிதங்கள். இதன் மூலமாகத்தான் அதே திருவள்ளுவர் இன்னொன்று சொல்லியிருக்காருல, பிறப்புக்கு முன்னிட்டு சொல்ல இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். பெரியாரை விட மோசமாக பேசியிருக்காருங்க. எல்லாரும் பெரியாரை திட்டிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இவர் என்ன சொல்றாரு? பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு நிலைமை இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஏ கடவுளே நீ அழிடாங்கிறாரு, நீ ஒளிஞ்சு போடாங்கிறாரு. இதுக்கு மேலே ஏதாவது கோவப்பட்டு பேச முடியுமா? அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இந்த ஒரு திருக்குறள் எடுப்பேன், அவர் கடவுள் வாழ்த்து மட்டும் பாடல, பல விஷயங்களே பேசியிருக்கிறார். சரி சரி, நான் முதல் சுற்று பார்வையாக எடுத்துக்கிறேன் ஜமதக்னி ஜி அவர்களிடம். அப்போ இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குதா? குருகுலத்தை பற்றி பேசுறதுக்கும் அப்போ இப்போ என்ன தேவை இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையா? இதை பேசி என்ன சாதிக்க நினைக்கிறாரு மகாவிஷ்ணு? இப்போ இந்த பேச்சு மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆன்மீக சொற்பொழிவாளரை அங்கே ஸ்கூலில் கூப்பிட்டது முதல் தவறு. நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, உதாரணத்துக்கு பர்வீன் சுல்தான்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்காமல் நீங்கள் கூப்பிடும்போது அதை யோஜனை பண்ணாமல் அவர் பேசினதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுறதுங்கிறது நியாயம் இல்லை. சார் சொல்கிறாரு ஆன்மீகம் அயோக்கியத்தனம்னு. அந்த ஆரம்பத்திலே தெரியுது இவர் டிஎம்கேவுடைய வருடிகள், பிஜேபி எதிர்ப்பாளர், மோடி எதிர்ப்பாளர், இந்திய எதிர்ப்பாளர். அந்த முதல் வரியிலே உண்டாங்கல்ல ஆன்மீக அயோக்கியத்தனம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரும் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களை பற்றி உண்மையை சொல்ல வேண்டியது. ஆன்மீகத்தில் ஜாதி உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்னவங்களுக்கு விளக்கமே வேண்டாம். சொல்லுங்க. அயோக்கியத்தனம் சொன்ன போறோம், உங்களுக்கு என்ன விளக்கம்? ஜாதியை நியாயப்படுத்துகிற எந்த செயலும் அயோக்கியத்தனமான செயல். விளக்கம் சொல்ல ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்னவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடையாது. நீங்க பஜனை பண்ணிட்டு கலைஞர் மண்டபத்தில் தயிர் வளை வச்சுருக்கலாம், அதான் உங்களோட அறிவு. சரி, இவர் பேசுறதுக்கு வரலாம். இவர் பேசுனதுக்கு வாங்க. இங்க ஒரு பள்ளியில இத பேசுனது தான் சொன்னேன். அவர் பேசுனது தான் சொன்னேன். ஆன்மீகம் அயோக்கியத்தனம் ஃபர்ஸ்ட் டாபிக் அதான். சரி சரி, நீங்க அதை மாத்த வேணாம். இந்த டாபிக் வாங்க. இத பேசணும்னு என்ன இருக்கு? பள்ளியில இவர் பேசுனது சரியாங்கிற ஒரு கேள்வி. நல்லதை சொல்லிக் கொடுக்கறது மோரல் சயின்ஸ் முன்னாடி இருந்தது. அது இந்த மகான்கள் சொன்னதை வச்சு தான் இருந்திருக்கு. 63,000 வருஷம் ராமாயணம் சொன்னது, வள்ளுவர் சொன்னது, இந்த இவங்களை வச்சு தான் சொல்லிடுது. டிஎம்கே வந்தோன்னே முதல்ல அதை எடுத்தாங்க. நீங்கள் அதை எடுக்கிறீங்க, அது பாட்டில் எடுத்து போதும். அது இருந்த வரைக்கும் உங்களால் தான் இருந்தது பள்ளிக்கூடம். அது எப்போ அந்த சயின்ஸு போச்சோ அதுக்கப்புறம் தான் வரிசையாக எல்லா தவறுகளும். ஒழுங்காக பாடம் கலாம் சாரை சொல்லி சொன்னார்ல, அவர் படித்தது டிஎம்கே பீரியடில் இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க, கலாச்சார பற்று உள்ளவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட படித்து வந்தவங்க. கலாம் அதெல்லாம் சந்திச்சிருக்கிறாருங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இவரு சந்திக்கலையா? அரசியல் ப்ரோக்ராம் நடக்குது, உதயநிதி உட்கார்ந்துருக்காரு, இல்ல வேற மந்திரி உட்கார்ந்து, மந்திரி எழுப்பி பின்னால போக சொல்லிட்டு இவர் உட்கார்றாரு. அப்ப இந்த உரிமையெல்லாம் என்னாச்சு? ஏன் எந்த கட்சி கேட்ட கேள்விக்கு ஒரு கட்சி சார்பு அது நம்ம கேட்கல. நம்ம வருங்கால தலைமுறையை பத்தி தான் நம்ம பேச வேண்டியது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டு போறாங்கல்ல, அப்ப கேட்டுட்டு தானே இருந்தான். அப்ப இதையும் கேட்டுட்டு தான் இருக்கான். இல்ல, அப்ப மரியாதையா பேசுங்க. இந்த கட்சியை தாண்டி இந்த அவன் இவன்லாம் பேச கூடாது மேடம். அவன் இவன்லாம் பேச கூடாது. அவன் சொல்ல கேட்டுட்டு இருந்தார்ல, இருந்தானுங்கன்னு சொன்னீங்க. இல்ல, வார்த்தைகள்ல கவனமா நம்ம மரியாதை கொடுக்கணும் மேடம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். யார் ஜாதி பத்தி பேசல? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் கண்ணு தெரியாம பிறந்தவன், கண்ணு தெரியாம பிறந்தவன் போன பிறகு என்ன பாவம் பண்ண சொல்லுங்க. சரி பேசுங்க. அவர் பேசுனது சரியா? மறுபடியும் என்னங்க ஏற்றத்தாழ்வு அந்த காலத்து கொண்டு போகணுமான்னு கேக்குறேன். வள்ளுவர் சொன்னதுதான் விளக்கம் சொன்னாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகான்களை உதாரணப்படுத்தாமல் நல்லா சொல்ல முடியாது. ஆத்திச்சூடியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆட்டை போடும் சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க. ஔவையாரையோ வள்ளுவரையோ இந்த மாதிரி ஆளுகளை பேசாம சொல்ல முடியாது. இன்னைக்கு இவர் இந்த ஆட்டையை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தது யாரு? ஒரு அளவு இருக்கு. எனக்கு இந்த கட்சி சார்ந்து நீங்க வேண்டாம். நீங்க வந்து வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஆமா, இன்னைக்கு பல இடங்கள்ல வருது. எனக்கு டிஎம்கே பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. சொல்லிட்டேன், இத சம்பந்தப்படுத்தணும்னு இல்ல.
பேச்சு கேட்டாங்க. நான் வந்து சரி, இந்த டிஎம்கே பத்தி நீங்க பேச்சுக்கள் என்ன யார் வேணாலும் பேசுங்க, பேசுவா? அது இந்த உங்க இஷ்டம். ஆன்மீகத்தை பரப்பணும்னு யாரு அதை நினைக்கிறாங்க? கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் வள்ளுவருடைய சொல்லுங்க. குரலுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்காரு. நீங்க போங்க, சார் சொன்ன குரல் எடுத்து இன்னொருத்தர் பேசட்டும். உங்களுக்கு என்ன வலிக்குது? இவரை கூப்பிட்டா இப்படி சொல்றாருல, இன்னொருத்தர் கூப்பிடுங்க. அவரு எது இந்து மதத்துக்கு எகேன்ஸ்டா வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அந்த குரலா எடுத்து பேசட்டும். அப்ப இதுதான் மாணவர்களை வந்து ஒரு வழி நடத்துற விதமா? அரசு பள்ளியில எல்லா சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாம் தான் வந்து படிக்கிறாங்க. நீங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல அடுத்த வர்றீங்க? மாசம் பைபிள் சொல்ற கூப்பிடுவாங்களே, யார் வேண்டாம்னா? அதுக்குதான் பள்ளிக்கூடம் நடத்துறதா? எத்தனையோ ஸ்கூல்ல பைபிள் கிளாஸ் நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அத பத்தி யாருக்கா கேட்டுக்கோங்க. எங்க ஸ்கூல்னு சொல்லுங்க, நம்ம கேட்கலாம். போய் எந்த ஸ்கூல்ல நடக்குதுன்னு ஆதாரம் போட்டு பாருங்க. எல்லா ஸ்கூல்ல நம்ம கூகுள்ல போறதெல்லாம் வேணாம். உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த ஸ்கூல்ல பரப்புறாங்க, மத பிரச்சாரம் பண்றாங்க, நீங்க காட்டுங்க, காட்டுங்க ஆதாரத்தை. இந்த ஸ்கூல்ல இந்த இடத்துல காட்டுறாங்க, மத பிரச்சாரம் செய்யப்படுதுன்னு சொல்லுங்க. நம்ம எப்படின்னா அரசாங்கத்துக்கு அனுப்பி நம்ம கேட்கலாம். மத்தபடி இங்க பேசுறதுங்கிறது இவருடைய பேச்சுங்கிறத எப்படி நம்ம பாக்குறோங்கிறத நான் கேக்குறேன். ஆன்மீகமே இல்ல, வள்ளுவர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள குறுக்க ஒருத்தர் போந்து அதை பத்தி கிராஸ் பண்றது தேவையில்லை. ஒருத்தர் பேச கூப்பிட்டாச்சு, அவர் பேசி முடிச்சு. ஆமா, அங்க பாவம் செஞ்சிருக்காங்க. இந்த பிறவியில ஊனமா இருக்கிறவங்க, வள்ளுவர் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் முற்பிறவியில பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்னதை தான் சொன்னாரு. இவர் ஒன்றும் இட்டுக்கிட்டு இல்லை. அந்த வள்ளுவர் சொன்னதுல என்ன சொன்னாரு? வள்ளுவர் சொன்னா குரல்ல சொல்லிதான் சொன்னாரு. அதனால அதுக்கு விளக்கமா தான் சொல்லியிருக்காரு. வீடியோ வேணா மறுபடியும் பாருங்க. வள்ளுவர் சொன்ன திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாரு. இல்ல அந்த இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன் நானு. எது தேவையில்லைன்னு பேசறவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ண முடியாது. பேசுறவங்க இப்ப கேக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். மாணவர்களுக்கு என்ன தெரியும்? மாணவர்களுக்கு என்ன தெரியும்? மாணவர்களை தவறான வழிநடத்தல் இருக்க கூடாது. குறுக்கிட்டவர் நீங்க வந்து அதனால அவர் குறுக்குறாரு. பாத்தீங்களா? மதத்தை கொண்டு வந்து இழுக்குறீங்க நீங்க. மதம் அவர் கிறிஸ்டியனா, அவங்க சண்டைக்கு வந்தாங்க. உடனே மதத்தை கொண்டாந்து இழுக்குறாங்க. அதனால தான் அவங்க சண்டைக்கு வந்தாங்க. இல்லனா வந்து மாட்டாங்க. இல்ல தவறா சொல்லக்கூடாது. குறுக்கிட்டவர் கிறிஸ்தவர்னு யார் சொன்னா? பேர் சங்கர்னு போட்டுருந்தது. சங்கர்னா கிறிஸ்டினா. அருமையா சொல்றீங்க. இந்து பேரே வச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, கிறிஸ்தவ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நீங்க அத வந்து எப்படி உறுதிப்படுத்தாம எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு பொய் சொல்றா, அதுக்கு ஆதாரம் நீங்க தான கொடுக்கணும். இல்ல சார், இது விஷயம் சொல்லுங்க. இதை வந்து இப்போ நீங்க இல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ஒரு மாற்றத்தினால நீங்க இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை சொல்லலாமா? அதை எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி சொல்லுவாங்க? இவருக்கு முஸ்லிமா, இவர் கிறிஸ்டினா, நீங்க எல்லாம் எந்த மதம்? எந்த மதம்? அப்ப எதிர்கேள்வி கேட்டாலே நீங்க வேணா முத்திரை குத்துறீங்க. வள்ளுவருடைய திருக்குறளுக்கு எதிராக பேசுறவங்க அந்த சார்பா இருக்க மாட்டாங்க. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இவர் ஒரு குரல் சொல்றாருல, அதுக்கு எதிர்த்தா பேசுறவங்க நீங்க என்ன மதமா இருப்பீங்க? அந்த வா எது சிறப்பவா செய்தொழில் சொல்லு. எது சிறப்பவா செய்தொழில் சொல்லுங்க. சிறப்பவா செய்தொழில் எதுன்னு சொல்லுங்கப்பா. எது தொழில் சொல்லுங்க. எது சிறந்த தொழில்? எது சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த எல்லா தொழிலும் இல்ல. எல்லா தொழிலும் உழைக்காமல் உயிர் வாழ்கிற எந்த தொழிலும் சிறந்த தொழில் இல்ல. உழைத்து வாழ்கிறான் பாரு, அதுதான் தொழில். அதுதான் பல பேர் உழைக்கிறதே இல்ல, உட்கார்ந்துகிட்டு மந்திரம் சொல்றேன்ட்டு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் உழைக்காம. அந்த வார்த்தைகள்லாம் சொல்றேன். இல்ல அவர் சொல்றாரு. எது மேடம் யாரு யாரையும் கேவலப்படுத்தல. உழைக்காமல் யாராவது உட்கார்ந்து சோறு தின்னானா அதுதான் அவமானம், அதுதான் சிறப்பில்லா தொழில். அது 1000 கோடி 2000 கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அது அங்க போய் பேசுங்க. அதுக்காக அவரோட இத நீங்க சொல்ல முடியுமா? அது தவறா சொல்ல முடியுமா? மந்திரத்துல என்னைக்காவது மாங்காய் காய்ச்சிருக்கா? மந்திரத்துல மாங்காய் காய்ச்சிருக்கா? சொல்லுங்க. யதார்த்தத்தை சொல்லுங்க. இருங்க ஒரு வீட்லங்க, ஒரு வீட்ல இருங்க நேரம் அவர் நம்பிக்கையை பத்தி நம்ம பேச வரல. ஆனா நம்மளுடைய பேச்சு என்னன்னா, ஒரு அரசு பள்ளியில இருங்க துரைபாண்டியன், அரசு பள்ளியில அரசு பள்ளியில மாணவர்கள் முன்னாடி பேசுனது சரியா? இததான் நம்ம பேச வர்றோம். இப்போ பேச வரல. வில்சன் நீங்க பேசுங்க. வில்சன் நீங்க பேசுங்க. இருங்க வரேன். வில்சன் சார் நீங்க பேசுங்க. இல்ல எந்த ஒரு விஷயமும் என்னன்னா, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். அதுதான் ஒரு சொற்களை ஆளுமை பண்ற ஒரு சொல்லாற்றல் மிக்க பேச்சாளருக்கு அழகு. அவர் ஆன்மீக பேச்சாளரா, தன்னம்பிக்கை பேச்சாளரா, இல்லை எழுச்சி பேச்சாளரா, இல்லை அரசியல் பேச்சாளரா இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தான் பேசணும் அப்படின்றது தான் முறை. ஆனால் இந்த தம்பி மகாவிஷ்ணு அப்படின்றவர்
அந்த மாதிரி பேசினாரா அப்படின்னா அது கிடையாது. அதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மற்றபடி மத நம்பிக்கைன்றது அவங்கவுங்க மனசு சம்பந்தமானது, அவங்கவுங்க நம்பிக்கை. எல்லா கடவுளும் உலகத்தில் இருக்குது, அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த சமூகத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்குமே சமூக நீதியோட எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளி அப்படின்றது இன மத மொழி கூட இல்லை, இந்த வேறுபாடு கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்றது. ஒரு மொழி தாய்மொழி தமிழா இருந்தாலும் தெலுங்கா இருந்தாலும் கன்னடா இருந்தாலும் அங்க படிக்கிறவங்க எல்லாருமே சமம். அதே மாதிரி தான் மதம், அதே மாதிரி தான் இனம். அதனால தான் அந்த அடையாளங்களை அந்த பிள்ளைகள்கிட்ட, பச்சை பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த இடத்துல நீங்க தன்னம்பிக்கை சொற்பொழிவு அப்படின்னு கொண்டு ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கொண்டு வர்றது மிகப்பெரிய தவறு. இல்ல எந்த இடத்துல அவர் பேசினது தவறு? இப்ப அது 28ஆம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடந்துச்சு எங்க நம்ம அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில். அந்த பள்ளியில் உறுப்பினர் காமாட்சின்ற ஒரு பெண் உறுப்பினர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் அவங்க தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. அம்மா, ஒருத்தர் நல்ல தன்னம்பிக்கை பேச்சாளர் இருக்காரு, மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்ம பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி சரி நான் பார்க்கலாம், அப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த தன்னம்பிக்கை பேச்சாளரை கூப்பிட்டு அப்புறம் பேசுகிறாங்க. அவர் பேசும்போதே தெரியுது, அது நம்ம காணொலியில் பார்க்குறோம், அவர் சமநிலை பேச்சாளராக தெரியல. ஏன்னா அவர் கூப்பிட்டு பேசும்போதே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவருடைய பின்புலத்தை அந்த தலைமை ஆசிரியர் நம்ம பார்த்துருக்கணும், இல்லை மாவட்ட முதன்மை கல்வி ஆசிரியராக பார்த்துருக்கணும். அவருடைய பின்புலம் என்னென்னா, மகாவிஷ்ணுன்றவர் பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை திருப்பூர் குளத்துப்பாளையத்தில் வச்சுருக்கார். ஒரு பரம்பொருள் அறக்கட்டளை, அதாவது ஆன்மீக ரீதியாக, அதாவது இந்து கடவுள்களை கூட தாண்டி தான் அது ஆன்மீகம்ன்றது எல்லா மதத்துக்கும் ஒரு பொதுவானது. ஆன்மீகம்ன்றது ஒரு பரம்பொருள் அப்படின்ற மீனிங்கில் அவர் குறிப்பாக ஆனால் இந்து சமூகத்தை சார்ந்தவர், அந்த ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவர் அவர். அதுதான் அவருடைய வேலையை, அதுதான் செய்கிறார் அவர். அப்படி இருக்கிறவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போது தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, என்னை பேச சொன்னால் நான் என்னென்னமோ மாறி மாறி பேசிடுவேன்றார். ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு பேச்சாளர் இதையா சொல்லுவார்? என்ன பேச சொன்னீங்கன்னா என்னமோ நான் மாறி மாறி பேசிடுவேன். அங்கேயே பயமுறுத்துறாரு, நான் என்ன பேசணும் நீங்கள் சொல்லுங்கன்றாரு. அப்போ நீங்கள் மாணவிகள் மத்தியில் பேச வரீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தயாரிப்பு இல்லை, உங்களுக்கு முன்னறிவு இல்லை அப்படின்னா என்ன பேச போறீங்க? அதை தலைமை ஆசிரியர் சொல்லணும்னா தலைமை ஆசிரியர் பேசிட்டு போயிடுவாங்களே. அவங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் திருப்பியும் சொல்கிறாங்க, பள்ளி மாணவிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசணும்னு. அதில் என்ன பேசணும்னு சொல்லுங்கன்றாரு. அப்போ அந்த காணொலியிலே தெரியுது இவர் சமநிலை பேச்சாளர் இல்லைன்னு. சரி, அதற்கு அப்பமாவது அவர் தன்னை திருத்தி கொண்டு இந்த இடத்துல என்ன பேசணும். அப்போ மாணவிகள் மத்தியில் பேசும்போது இவர் சொல்கிறாரு, நம்மை மீறி பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குதுன்ற யார் யார் உணர்றீங்களோ கை தூக்குங்கன்றாங்க. அந்த மக்களுக்கு வீடு, ஸ்கூலு, அந்த மாணவிகளுக்கு அவங்க ஓட்டு போடுற வயசு கூட வரல, அதனால தான் ஓட்டு தகுதி கூட அவங்களுக்கு கிடையாது, திருமண தகுதி கிடையாதுன்னு நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுடைய எல்லை ரொம்ப சின்னது. அவங்கள பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு நான் மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை நீங்க மனசுல சொல்லணும், வாயில சொல்லக்கூடாது. இதை சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்தில் நீங்க பிறந்ததோட அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 மாசம் உங்களை தாய் சுமந்து பெற்றாங்கல்ல, அதோடைய பிறவி பயனை நீங்க இன்னைக்கு தான் அனுபவிக்க போறீங்க. இப்படியெல்லாம் பேசுறாரு. நீங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, உங்க அப்பா உங்களுக்கு முத்தம் கொடுப்பாரு, அதெல்லாம் உங்க கண் முன்னால வருது. இதெல்லாம் +2 படிக்கிற மாணவிகளுக்கு அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசுற பேச்சா இது? இதையெல்லாம் எங்க பேசணும்? அப்போ இப்ப இந்த பேச்செல்லாம் கொண்டு ஒரு ஆன்மீக திணிப்பை, மூளைச்சலவை செய்யற மாதிரி அந்த அப்பாவி குழந்தைகள் மத்தியில் நீங்க பண்ணீங்கன்னா அவங்கள அழதான் செய்வாங்க, சிரிக்கதான் செய்வாங்க. அந்த கள்ளம் கபடமற்ற பிள்ளைகள், நீங்க அழுத மாதிரி நீங்க நாசுக்கா பேசுனீங்கன்னா அழுவாங்க, நீங்க சிரிக்கிற மாதிரி நாசுக்க பேசலாம் சிரிப்பாங்க. அதுதான் அந்த மக்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதுதான் பேச்சாளருடைய திறமையே. அப்போ இந்த பேச்சாளர் அங்க கொண்டு சேர்த்தது தப்பு. அது யாருடைய தப்பு? இந்த பேச்சாளரும் இடம் பொருள் அறிந்து அந்த இடத்துல நம்ம என்ன பேசணுமோ, இப்ப நம்ம ஐயா கூட அழகா சொன்னார், யாரு, பர்வீன் சுல்தானா சொன்னார். அப்போ மதங்களை கடந்து கூட அவர் சொல்றாரு, இந்த மதம் தான் அந்த மதம் தான் அவர் பேசல. அப்போ அந்த பார்வை இவருக்கு இருக்குதுல்ல, அந்த பார்வை அந்த இடத்துல ஏன் அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற நபருக்கு இல்லை?
இதுதான் கேள்வி. சரி, இதை குறிப்பிட்டு ஒரு ஒரு ஆசிரியர் கேட்குறாரு. அதாவது எல்லாருக்குமே அந்த இருப்பு கொள்ளாது. பேச பேச பார்த்தா ஐயோ சப்ஜெக்ட், ஏன்னா அந்த அந்த மாணவிகள் தான், அந்த மாணவர்கள் தான் அவங்களுடைய உலகம், ஆசிரியரோட உலகம். ஏன்னா அவங்களுக்கு இவங்க ஏனியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ என் பிள்ளைகள், என் சொந்த பிள்ளைகளுக்கு ஏதேதோ பேசுறாங்களே அப்படின்னு அவர் பொறுக்க முடியாம வந்து கேட்கிறாரு. ஏன்னா எல்லை மீறி போயிட்டே இருக்குது, அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் போயிட்டே இருக்குது, அந்த பிள்ளைகள் அழுகுறாங்க. அப்போ ஆசிரியர் தான் தாய் தகப்பை எல்லாம், அப்ப அவங்க தன்னை மீறி கேட்க தானே செய்வாங்க. அப்ப ஐயா இந்த மாதிரி பேச்சு இங்க பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சரி சாரின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். சரி நான் வேற பேசுறேன். ஆனா அங்க வந்து அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. ஆர்குமெண்ட் பண்ணி அவரை வந்து நீ தோத்துட்டேன்ற மாதிரி அவரை பேச்சு உண்மையால வாக்கு உண்மையால ஒரு ஆசிரியரை மாணவி மாணவர்கள் மத்தியில் தோத்துட்டாருன்ற ஒரு பிரம்மையை உண்டு பண்றதுக்கு அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. ஆனா அந்த ஆசிரியர் தான் அந்த மாணவர்கிட்ட கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும், ரிட்டையர்மெண்ட். இவர் இந்த மேடை விட்டா இன்னொரு மேடைக்கு போயிடுவாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஆசிரியரை நீங்க கீழமைப்படுத்துறதா ஒரு பேச்சாளருடைய ஆளுமை? அப்போ அந்த ஆசிரியர் சங்கர்ன்றவர் கேட்கிறார். அப்ப கேட்ட பிறகு அவரை நீங்க ரொம்ப தாழ்வா பேசிட்டு மறுபடியும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த சீன் எல்லாம் அங்க கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இதற்கு என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தங்கள் 67க்கு மேல கால் ஊன்றி விட்டது. திராவிட சித்தாங்கள் போது திராவிட இயக்கத்திலே வந்தாங்க. கடவுள் மறுப்பு ஒரு நேரம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அதர் மாதிரி, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக வரும்போது நாங்கள் ஆன்மீக மத வேற்றுமை இல்லை, மத நல்லிணக்கத்தை நாங்கள் பேணி காய்க்கிறோம், எல்லா மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், எல்லா மதத்துக்கும் இங்கே இடம் உண்டு அப்படின்ற விதத்தில் நம்ம வந்தாச்சு. இப்படியெல்லாம் மருவி வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு சமயத்தை சார்ந்த ஆன்மீகத்தில் திராவிட இயக்கங்கள் பெருசாக ஈடுபட்டது கிடையாது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஈடுபட்டாங்க அப்படின்றது, அதுதான் ஒரு நெருடலாக இருக்குது. எப்படின்னா நம்ம இங்கே முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து இங்கே நடத்திட்டு அந்த மாநாடை கூட நம்ம திராவிட கழகத்தை சேர்ந்த ஆசிரியர் வீரமணி கூட சொன்னார், ஏன் நீங்கள் வந்து அறநிலையத்துறைன்றது இந்து கோயில்களை நிர்வகிக்கிறதுக்காகவும் அதனுடைய கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறதுக்காகவும் அங்கே எந்த முறைகேடு நடக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கண்காணிக்கிறதுக்காக அரசு நியமிக்கிறது. மற்றபடி அவருடைய வழிபாட்டுகள்லையோ அவருடைய மத நம்பிக்கைகளையோ நீங்க எந்த விதத்திலையோ தலையிடக்கூடாது. நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லக்கூடாது. அதுதான் உங்க எல்லை. ஆனா அதை மீறி ஒரு அரசு விழாவை வந்து நடத்தக்கூடாது அப்படின்றது அவர் சொன்னாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த தீர்மானங்கள்ல 2 தீர்மானங்கள் மிகவும் நெருடலான தீர்மானங்கள், 8 மற்றும் 12. அதாவது மதங்களை கடந்து நான் சொல்றது எல்லாமே, எந்த மதமா இருந்தாலும் சரி நம்ம மதங்களை வந்து நம்ம மதிக்கிறோம், கடவுளர்களை நம்ம மதிக்கிறோம். ஆனால் அரசு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு, அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது அதுதான். இது பின்விளைவு வருது பாருங்க. பள்ளிகளில் வந்து மாணவர்கள் வந்து நம்ம கந்த சஷ்டியை வந்து பாராயணம் செய்யணும், கல்லூரிகளில் ஆன்மீக வகுப்புகளை பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும். அப்போ ஆன்மீக சொற்பொழிவும் வரதானே செய்யும். அப்போ எந்த இடத்துல அந்த தைரியம் வருது? ஒருவேளை இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கோ அனுமதி கொடுத்தவர்கள் இல்லை தலைமை ஆசிரியருக்கோ எதனால்னா, சரி இந்த அரசாங்கம் இந்த வழியில போகுது, அதுல நம்ம முன்னால் நிக்கலாம், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இல்லாம நீங்க எப்படி அதை ஒரு தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியும்? நீங்க சொல்ற அந்த தீர்மானங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னா அரசு கிட்ட இருந்து சுற்றறிக்கை வரணும், அதற்கான உறுதி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எடுக்கணும். அதற்கு முன்பே எடுக்கிறாங்களா இல்ல என்ன அந்த இடத்துல நீங்க சொன்ன ஊடுருவி போறாங்களா, என்ன சிக்கல் வருது அப்படிங்கறதா கேள்வி. இன்னொன்னு துரைப்பாணி அதுல எதிர்த்ததுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தான் வந்து பண்றாரு, மற்ற ஆசிரியர்கள் அமைதியா இருக்கிறாங்க, இந்த ஆசிரியரை சமாதானப்படுத்துறாங்க. அங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த சமாதானப்படுத்தும் போது இவர் பல கேள்விகள் கேட்கிறார். இந்த ஆன்மீக பேச்சாளர் இருக்காரு, அவர் பேர் என்ன, மகாவிஷ்ணு, அவர் வந்து அவரை கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாங்க, நீ யார் என்ன கேட்குறதுக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு சிஓ சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீ சிஓவுக்கு மேலே அறிவு உள்ளவரா, அந்த வார்த்தை அறிவு உள்ளவரா நீ அப்படின்னு பேசுறாரு. சொல்லி அனுப்பியிருக்கான்னு சொல்ல சிஓவுக்கு மேல நீ அறிவு உள்ளவரான்னு கேட்குறாரு. சிஓவுக்கு மேலே அறிவு உள்ளவரான்னு கேட்குறாரு. அனுமதியோட தான் நான் வந்திருக்கிறேன், அந்த சிஓவுக்கு மேலே நீ அறிவு உள்ளவனான்னு கேட்குறாரு. ஒன்று. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பாரு, நீங்கள் போன பிறவில பண்ண பாவம். இப்போ நம்ம பிரச்சனையே அதுதான், நீங்கள் எந்த மதமாக வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, இந்த இப்போ வந்து ஒருத்தன் கூணா பிறந்தது, குருடா அதில் இருக்குது அந்த காணொலியில், கூணா பிறந்தது, குருடா பிறந்தது, நொண்டியாக பிறந்ததுக்கெல்லாம் காரணம்னா நீ போன பிறவில பண்ண பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து
பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. நிறைய கோடிட்டு காட்ட முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பிறர் தர வாரா இதெல்லாம் பிற்பகல் விளையும். நீங்க சொல்றது கரெக்ட். எங்க அப்பா செய்ததுக்கு எனக்கு விளையுமா, எங்க தாத்தா செய்ததுக்கு எனக்கு விளையுமா, முற்பிறவில செய்தது இப்ப விளையுன்றாரு, அதுதான் தவறுன்றோம் மேடம். அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்ல, நீங்க அதோட அவர் நிறுத்தல மேடம். அதை மட்டும் அவர் சில ஸ்லோகத்தை நீங்க சொன்னால், நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க அவர் சில ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்கன்னா மழை வரும்னு சொல்றாரு. நான் முன்னாடியே சொன்னேன். சில ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா நெருப்பு வரும். பிள்ளைங்கள்ட்ட சொல்றாரு, எடுத்து பாருங்க, வேணா பே போடுங்க, இருக்கு என்கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. அடுத்து என்னன்னா, சில ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தா பரப்பிங்கிறாரு. ஆனா உண்மை என்னங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். பாஜக தரப்புல ஆன்மீகமும் அறிவியல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம ஹிந்து விரோத சிந்தனைகளை தூண்டக்கூடிய வேலைதான் இந்த எதிர்ப்பு. ஆன்மீகம்னா என்னன்னு விளக்குங்க. அப்போ ஆன்மீகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆன்மீக அறிவு என்பது ஜாதியை உடையதா இல்லையா? ஆன்மீக அறிவு என்பது மூட நம்பிக்கை கொண்டதா இல்லையா? ஆன்மீக அறிவு என்பது பெண்களை அடிமைப்படுத்தியதா இல்லையா? கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து ஆன்மீக நம்பிக்கை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 வர்ணங்கள் இருக்கிறத சதுரு வர்ணம் மாயா சிஸ்டம் என்று வந்தது, அது அப்போ மாறாததா? அப்படி என்றால் இது ஒரு மூடத்தனம் இல்லையா? அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். ஆன்மீகம் நம்பிக்கை சார்ந்தது, தனிப்பட்ட. அறிவியல் என்பது இட் இஸ் நிரூபணமானால் தான் அந்த அறிவியல். ஆனா நிரூபணம் ஆகவே தேவையில்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தால் போதும், அதுதான் ஆன்மீகம். அதுதான் ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இவர் பேசின தலைப்பு என்ன தெரியுமா? தன்னை உணர்ந்த தருணங்கள். அந்த தலைப்புல தான் மகாவிஷ்ணு அவர்கள் பேசினார். இந்த தன்னை உணர்ந்த தருணங்கள்னாலே குழந்தைகள் தன்னை எப்படி உணர முடியும்? அந்த பச்சை பிள்ளைகள் தன்னை உணர்ந்தவன் தான் பெரிய பெரிய ஞானி ஆகிறான். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் சொன்ன வார்த்தைகளை இவர் இங்க பிள்ளைகள் மத்தியில் பேச முடியுமா? உன்னை நீ உணர்ந்தாயான்னு பேச முடியுமா? அது 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 அதாவது அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு எப்படி, அடுத்தவர்களுக்கு சக தோழனுக்கோ சக மாணவிக்கோ நீ உதவி எப்படி செய்வாய், ஆசிரியர்களை எப்படி மதிக்கணும், பெற்ற தாய் தந்தையரை எப்படி மதிக்கணும், தன்னம்பிக்கை என்றால் தோல்வி வந்தாலும் தேர்வை எப்படி சந்திக்கணும், அப்படின்ற தற்கொலை முயற்சிகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தன்னம்பிக்கை பேச்சுகள். ஆன்மீகத்திற்கும் தன்னம்பிக்கை பேச்சுக்கும் அந்த இடத்துல சம்பந்தம் கிடையாது. நீங்க ஒரு திருமண விழாவா, ஒரு துக்க நிகழ்ச்சியா, அங்க பேசுற தன்னம்பிக்கை பேச்சு வேறவே இருக்கும். இங்க மாணவ மாணவிகள் மத்தியில இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா நாளைக்கு இது ஒரு ஆன்மீக போட்டியை ஏற்படுத்தும். அதாவது தனியார் பள்ளிகளை பற்றி நம்ம பேச வரல, அரசு பள்ளிகளை பற்றி தான் நம்ம பேசுறோம். அரசு பள்ளிகள்ல ஆன்மீகமோ மத அடிப்படையிலோ இன அடிப்படையிலோ ஜாதி அடிப்படையிலோ ஒரு பேச்சு, தன்னம்பிக்கை பேச்சுன்ற போர்வையில வந்துச்சுன்னா நாளைக்கு அது வெறுப்புணர்ச்சியை தான் தூண்டும் அந்த அப்பாவி மாணவிகள் மாணவர்கள் மத்தியில. சரி ஜமதக்னிஜி, அப்போ ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய வகையில தான், ஒரு சாதி ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. இதுக்கு நீங்க உடனே திருக்குறளையும் அவர் சொல்ற மாதிரி திருமூலரையும் திரும்ப கொண்டுட்டு பழைய காலத்துக்கே நீங்க வாங்க, அந்த மாதிரியான எப்படி ஒரு நாயன்மார்கள் எப்படி ஒரு மந்திரங்கள் இருந்ததுன்னு நான் மந்திரம் சொல்றேன், இது மூலமாவே எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி எவிடன்ஸ் அது எல்லாமே அதுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இந்த பேச்சு அவங்களை எதை நோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் கூட்ட தப்புன்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஆனா இவர் பேசுனது அந்த இடத்துல சரியா தப்பா சொல்லுங்க. இடம் வேற, சப்ஜெக்ட் கரெக்ட், பேசுற இடம் வேற. இவர் இங்க கூப்பிட்டு அப்ப அதை ஒத்துக்கிறீங்க, இந்த இடத்துல அவர் அதை பேசியிருக்க கூடாது, மாணவர்கள் மத்தியில அவர் பேசிட்டு கூடாது. அவர் கூப்பிட்டது தப்பு. அவர் வந்தவர் இந்த மாணவர்கள் மத்தியில இந்த பேச்சை பேசக்கூடாது. சரி, இப்ப நடந்தாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு அடுத்து பார்க்கணும். இந்த ட்ரிப்பை இவரை கூப்பிட்டோம், இந்து பேசிட்டாரு. அடுத்த ஒரு பாதிரியாரை கூப்பிடுவோம் அடுத்த வாசல, அவர் குரானில் பேசட்டும், அதில் உள்ள தத்துவங்கள் பேசட்டும். அதுக்கு அடுத்த மாதிரி ஒரு இமாமை கூப்பிடுவோம். 3 ஜனங்கள் கேட்கட்டுமேங்கிற அந்த ஒரு நாளும் வெறும் மதம் மட்டும்தான் இருக்கும், பாடமே நடத்த முடியாது. இல்ல இல்ல பாடமே நடத்த டைரி வரலங்க. இந்த ப்ரோகிராம் டெய்லி 30 கோடி முகமொழியால் உயிர் மொழிமுறை ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 உடையால் சிந்தனை 22 மொழிகளையே நம்ம தேசிய மொழி ஆக்க முடியல இன்னைக்கு.
அப்படி இருக்கும்போது எத்தனை மதத்தை கொண்டு வந்து நம்ம திரும்பவும் நீங்க இப்ப தப்புன்னா மூணு main இந்து இருக்குது. மதத்தை அதை வச்சு பேசுறது நீங்க சொன்ன பிரச்சனை கரெக்ட் ஐயா. கிடையாது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா, நீங்க அந்த இடத்துல கூப்பிட்டது தப்பு, அவர் பேசுறது தவறு கிடையாது. நீங்க உண்மை, அது கரெக்ட். ஆனால் அதற்காக நீ வந்து ஒரு கிறிஸ்தவரை கூப்பிட்டு அந்த போட்டி வேண்டாம். இவரை கூப்பிட்டது தவறும் போது ஒரு தவறை சரி செய்வதற்காக இன்னொரு தவறை செய்யுங்கள் சொல்லக்கூடாது. நிர்வாகத்துல அந்த ஒரு தாட்டு இல்ல இருந்தா- வரேன் ஜெயப்படி இல்ல வரேன் இப்போ ஆன்மீகம் அறிவியல் ரெண்டு வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்மீகத்துக்குள்ளே தான் அறிவியல் வந்தது. அதுக்கு ஒரே விஷயம் சொல்லணும், உலகத்தில் இது 9க்கு மேல் நம்பர் இல்லாமலே இருந்தது. 0 கொடுத்து ஆரியப்பட்டருக்கு 0 எங்கேருந்து வருது அதுதான் கேட்கணும். மறுபடியும் வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் இருக்குது 0. எங்கள் வேதத்தில் 13 டிஜிட் நம்பர் இருக்குது. இந்த 0 வரத்துக்கு முன்னால் அறிவியல் என்னாச்சு? 9க்கு அப்புறம் 0 வந்தப்புறம் தான் அறிவியலை மேலே போகுது. அந்த அறிவியலுக்கு அஸ்திவாரம் இவங்களோட விஞ்ஞானம்லாம் வரத்துக்கு முன்னாலேயே நம்ம பஞ்சாங்கங்களில் இத்தனை மணிக்கு கிரகணம் பிடிக்கும், இத்தனை மணிக்கு விடுன்னு சொன்னவங்க இவங்க அறிவியல் இல்லாமல் சொல்லியிருக்காங்க, கால்குலேஷன் இல்லாமல் சொல்லியிருப்பாங்களே. அப்போ இதெல்லாம் அறிவியல் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தான் அறிவியலே முளைச்சது, இல்லைன்னா முளைக்காது. 0 இல்லைன்னா நீங்க என்ன அந்த பண்ணுவீங்க? ஆன்மீகம் மனிதன் தாழ்த்தாமல் இழிவுபடுத்தாமல் இல்ல. சமநிலையில இருக்கும் போது பிரச்சனையே அது கிடையாது. இந்தியா- அந்த இடத்துல ஒரு பேதம் வரும்போது தான் அது பேசு பொருளாவே மாறுது. கரெக்ட். இப்போ இந்தியாவுக்குள்ள மத சண்டைன்னு கொண்டு வரோம். அது இந்து மதம் பண்ணுச்சு, 4 ஜாதியும் சரி. இப்போ இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள நடக்குது, அங்க யார் இந்து மதமா போய் கிளப்பி விட்டுருக்காங்க அவங்களெல்லாம். சரி, ஆனா இங்க வர்றதுக்கான தீர்வு என்ன? இங்க வர்றதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நாங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அரசியல்வாதிகள் சாதாரண முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. இல்ல இப்ப பேசினவர் அரசியல்வாதியா? அப்ப என்ன பின்புலத்துல அவர் இவர் வர்றாரு? பேசுறத விட்டுங்க, மக்கள் எல்லாம் சமத்துவமா தான் இருக்காங்க. இவங்களை தூண்டி விட்டு குளிர் காயறது அரசியல் கட்சிகள் தான். அதுதான் கேக்குறேன். இப்ப இவர் குளிர் காயறாருன்னா இவருக்கு பின்னணியில இல்ல, யாரு இவருக்கு இருப்பா? அதுதாங்க இவர் பேச- தானா வந்து இல்லங்க, பேசியிருப்பாரா? இவருக்கு இது- அப்ப யாரு பின்னணியில இல்லங்க, யாரு இருக்கிறான்னு இவருக்கு கேள்வி வருதுல்ல? இதெல்லாம் பேச தெரியும். இவரையே கூப்பிட்டீங்க தான் கேட்கறேன். இவரை கூப்பிட்டது நியாயம் நான் சொல்லல. இவரையே கூப்பிட்டீங்க, 1000 பேர் இருக்காங்க. இவரை கூப்பிட்டு வச்சா இதுதான் பேசுவாரு. அவர் கூப்பிட்டது தப்புன்னு அப்புறம் பேசுறது தப்பா தான் இருக்கும். இல்லையா ஐயா, இன்னொரு நீங்கள் சொல்கிறேன். இப்போ உங்களை வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா? உங்களுடைய தனித்திறமை எங்கே காட்ட முடியுமோ அங்கே மட்டும்தான் நீங்கள் போவீங்க. கூப்பிட்டது தவறுனா போனதும் தவறு இல்லையா? இவர் பக்கம் சரி பாதி தவறு இருக்கா இல்லையா? இவர் ஒரு பேச்சாளர், ஆளுமை மிக்க பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், அனுபவம் மிக்க பேச்சாளர். ஒரு பள்ளி மாணவர்கள் மத்தியில நம்ம இந்த பேச்சை நம்ம போய் பேசலாமா? தன்னம்பிக்கை தான் அவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்ற போது அந்த இடத்துல போய் பேசலாமா? அப்போ இவர் மேலேயும் தவறு இருக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அங்க ஒரு ஆசிரியர் ஆற்றாமை காரணமா கேட்கும்போது அந்த இடத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அந்த பேச்சாளருக்கு இருக்கணுமா இல்லையா? அதுதான் நான் சொல்றது. ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு. அதே மாதிரிதான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சுகி சிவம் பேசும்போது அந்த மேடையில வந்து எம்.ஆர். ராதா அவர்களையும் அழைச்சிருந்தாங்க. அப்போ வந்து மாணவர்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா, எம்.ஆர். ராதாவை பேச சொல்லு, எம்.ஆர். ராதாவை பேச சொல்லுன்றாங்க. ஆனால் படித்தவர் நடராஜன் இருக்கிறாரு, இவர் இருக்காரு, நடராஜன் தான் பேசுவாருன்னு எம்.ஆர். ராதா சொல்றாரு. ஆனால் நீங்க இவர் தான் பேச சொல்லுங்கன்றாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, நடராஜன் ஏஞ்சி வந்து நேரம் மைக்கிட்ட வந்த உடனே அவங்க சொல்றாங்க முடியாதுன்றாங்க. ஐயா, நான் எதுக்கும் வரல, எம்.ஆர். ராதா இப்ப பேசுவாருன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு. இடம் பொருள் ஏவல், அவ்வளவுதான். அப்ப எம்.ஆர். ராதா அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. என்னன்னு மிகப்பெரிய பேச்சாளர்யா, படிச்சவன் பேசுறத படிச்சவனே கேட்கலன்னா நாடு எங்க அவங்களும் நினைக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டோ இல்ல கிடைக்க ஃபீஸுக்கு ஆசைப்பட்டோ போயிருக்கலாம். எல்லா இடத்துலயும் ஒருத்தர் சிந்திச்சே பேசணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. கிடைக்க வேண்டிய பப்ளிசிட்டி இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருச்சு. இல்ல, ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகள் அவங்க மனசுல அந்த வடு இருக்குமா இல்லையா? அப்பவும் நான் சொல்றேன், நிர்வாகத்தான் சொல்லுவேன், மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பேசுற வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்ப அந்த சப்ஜெக்ட் போறீங்களோ அவர் சொல்ற மாதிரி தடுத்து நிறுத்தி அனுப்பி வச்சிருக்கணும். இனிமே பேச வேண்டாம் சார். இல்ல, அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் சிஇஓ அந்த இலாக்கா பூர்வமாக சில நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும். நான் வந்து இந்த மதம் அந்த மதம் இல்லை, எந்த மத பிரச்சாரகம் எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை கிடையாது. அங்கே என்ன பாட புத்தகமோ அதை சொல்லிக் கொடுங்க. அதில் விஞ்ஞான பாடம் இருக்குது, சரித்திர பாடம் இருக்குது, எல்லா பாடங்களும் இருக்குது. அதை விட்டுட்டு போய் இந்த மதம் பேசலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர் பேசினது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, விஞ்ஞானத்துக்கு எதிரானது. அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே. அதனால் வந்து அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏழையாக பிறந்தது கூட காரணம் போன பிறவியில் பண்ணதுன்னு சொல்கிறார். இதை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இது வந்து நியாயமும் அல்லது விஞ்ஞானத்துக்கு எதிரானது. அதனால் பள்ளிக்கூடம் என்பது வேறு, நீங்கள் கோயில் என்பது வேறு.
அதனால் பள்ளிக்கூடத்தில் வந்து கோயிலை வந்து பற்றி பேசுகிறதோ அல்லது சர்ச்சை பற்றி பேசுகிறதோ மசூதியை பற்றி பேசுவதோ எந்த வேலையும் அங்கே இருக்கக்கூடாது. இது மதச்சார்பற்ற நாடு. இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் 51A படி அதாவது என்ன பண்ணணும்னா ப்ரொமோட் சயின்டிஃபிக் ஃபெர்வர். ஆமாம், சயின்டிஃபிக் ஃபெர்வர் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 51A படி விஞ்ஞான ரீதியான விஷயங்களைத்தான் நீங்கள் பரப்ப வேண்டும் என்று இருக்கிறது. சில சமயங்களில் அப்படி தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசியல் சட்டம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதனால் அவர் பேசியது தவறு. இன்னைக்கு வந்து மாநில அரசாங்கம் கவனக்குறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, சுருக்கமா இதுக்கு கேட்கிறேன். இப்ப பாஜக தரப்பிலிருந்து அப்ப ஔவையாருடைய பாடத்தை எடுத்துருவாங்களா, திருக்குறளை எடுத்துருவாங்களா? ஏன் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து இவ்வளவு கடுமையா சொல்றாரு? சொல்ல வேண்டியிருக்கு. பிரச்சனை அவர் இந்துவை பத்தி பேசினதை பத்தி கடுமையா சொல்ல, அந்த வாதியார் அந்த ஆசிரியரை விரட்டியதை பற்றி சொல்லுகிறார். திருச்சி பேசுவாங்க இவங்க. அவர் அந்த ஆசிரியர் வந்து என்னுடைய பள்ளிக்கூடம், அரசாங்கத்தின் பள்ளிக்கூடம். ஔவையாரையும் திருக்குறளையும் எடுத்துருவாங்களான்னு கேக்குறதுக்கான பதில். திருக்குறளை நாங்கள் இன்னும் போற்றுவோம். அதுல இருக்க நல்ல விஷயத்தை. அதுலேயே பிறவி பயன் இருந்துச்சுன்னா அது இல்லை, அது தப்புன்னு சொல்கிறோம். அங்கே வந்து கடவுள் வாழ்த்து இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. எது விஞ்ஞானபூர்வமானது அவர் சொன்னார் பாருங்க. அறிவியல் என்பது நிரூபிக்கப்பட முடியும், ஆன்மீகம் என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே வந்து பிரச்சனை உருவாகிற மாதிரி யார் நடந்தாலும் அது தவறு. அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னது என்பது அந்த ஆசிரியரை விரட்டுவதையும் அவர் கேள்வி கேட்டதை பற்றியும் தான் அவர் பேசியிருக்கிறார். தவிர இவர் என்ன பேசினார் என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்கார். கல்விக்கூடம் என்பது விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் இணையமாக தான் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். சரி, இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். சுருக்கமா நிறைவு கருத்து, இனிமே எந்த இடத்துல எல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறை உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆன்மீகத்தின் எல்லை என்னன்னு தெரியணும். இப்ப பாட புத்தகத்துல பாடப்பிரிவுல வந்து நீங்க சொல்றீங்க திருக்குறளை எடுத்துருவாங்களா, ஔவையார் எடுத்துருவாங்களா, அப்படி கிடையாது. கம்பராமாயணம் இருக்கும், தேம்பாவணி இருக்கும், குமரபுலவர் கவிதைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கௌதம புத்தரை பற்றி படிப்போம், சித்தார்த்தத்தை பற்றி படிப்போம். அதெல்லாம் பாடங்களா படிப்போம். நம்ம கடவுளை பற்றி பாடங்களா படிப்போம். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் பேச்சுன்ற இதுல வந்து நீங்க வந்து அவர்கள் மூளை செலவை செய்து அவர்களை அழ வைத்து, அதுவும் சம்பந்தம் இல்லாத விஷயம், உங்களுக்கு முற்பிறவி பலன்ல தான் நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்கன்னா அவன் படிக்கவே மாட்டான். நாளைக்கு நான் போன பிறவில செய்த பலன் தான் இப்ப நான் 5 மார்க் வாங்குறேன் 10 மார்க் வாங்குறேன்னு உட்காந்துருவான். அப்போ நீங்க வந்து அந்த இடத்துல தான் ஐயா சொன்ன மாதிரி அந்த அவர் பேசின வார்த்தைகள் வந்து இப்ப அவர் பேசின வார்த்தைகள்ல நம்ம தவறு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க மத்தியில பேசுவாரு. முற்பிறவியை பற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க மத்தியில பேசுறதுல அவர் தவறு கிடையாது. இங்க பள்ளிக்கூடத்துல பேசுறதுதான் தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அந்த பள்ளிக்கூடத்துல அவர் தன்னை திருத்தி கொண்டு இருக்க வேண்டும். அவர் அனுபவிஸ்தரு. அப்போ இந்த மக்கள் மத்தியில என்ன பேசணும், பிள்ளைகள் மத்தியில என்ன பேசணும், அது ஏற்கனவே வேற தலைமை ஆசிரியர் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் அவர் இந்த மாதிரி பேசும்போது அது அப்படியே உச்சத்துக்கு போயிட்டே இருக்கார். அவர் தன்னிலை மறந்து பேசிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்பதான் ஒரு ஆசிரியர் இடைமறிக்கிறார். ஏன்னா பூனைக்கு யார் மணியை கட்டுறதுன்னு அங்க அத்தனை பேர் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல, தலைமை ஆசிரியருக்கு என்ன இக்கட்டுனா நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு நம்ம எப்படியாவது முடிச்சுட்டா இக்கட்டை முடிச்சுட்டா போதுமே அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க வந்து அதை நிறுத்த பார்ப்பாங்க. உடனடியாக அவர் அவமரியாதை செய்து அனுப்புறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் அங்க நடந்தது. ஆனால் தவறு நிர்வாகம் செய்தது அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது, இது நிச்சயமாக. ஆனா ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சுருக்கமா சொல்ல. அப்படி சொல்ல முடியாது. எல்லா மதமும் அங்கங்க ஊடுருவி தான் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு போனா தான் தெரியும் அங்கங்க உள்ள நிலைமை. ஆனா இந்து மதம் தலை தூக்கும் போது பேச்சு வரும்போது மட்டும்தான் எல்லாரும் கொதிப்பாங்க. வேற மதங்கள்ல அங்கங்க தலை தூக்கும் போது யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். விருந்தினர்களுக்கு நன்றி. இளைய தலைமுறையினரை சரியான வழியில் வழிநடத்தக்கூடிய வகையில் தான் நம்முடைய பேச்சுக்களும் செயல்களும் இருக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய நகர்வுக்கு. நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.